ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மசால் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மசால் பருப்பு வடை நல்ல டேஸ்ட்டாகவும் அதே சமயம் நல்ல பதமாகவும் மேலே நல்ல க்ரன்ச்சியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. நான் ஃபஸ்ட்டு வடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா 2-3 டைம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா ஊறி வந்தால் தான் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு நல்லா இந்தளவுக்கு ஊறி வந்திருக்கு. 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துற மாதிரி இருந்தால் 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு பருப்பு பார்த்தாவே தெரியும். இந்தளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்து நான் உள்ளே சேர்த்து தனியாக போட்டு வச்சிட்டேன். இப்போ இதிலே நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கட் பண்ண கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வடை மேலே நல்லா மொறுமொறுன்னு வரதுக்காக நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்டால் இதில் பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிளகாயெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நல்லா பால் சைஸ்க்கு உருட்டிக்கலாம். இந்தளவுக்கு உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இன்னொரு உள்ளங்கை வச்சு அழுத்தம் கொடுத்திங்கன்னா அழகாக வடை போல் நல்லா வந்துடும். இப்போ இந்தளவுக்கு நல்லா தட்டியாச்சு. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது சரியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வடை சீக்கிரமாக மேலே கரிஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாது. உள்ளே சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சுட்டு இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்தளவுக்கு எல்லாமே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு நம்ம வடையை வேலை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா எல்லாமே பொரிஞ்சு நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், எடுத்து வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மசால் பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.